வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எண் எழுத்து குறியிடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இதில் எண் எழுத்து குறியிடல் உள்ள பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். SYSTEM அதாவது சிஸ்டம், அதாவது ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்து 80 RXRSDL இது ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் எஸ்க்கு பதிலாக ஆரும் ஒய்க்கு பதிலாக எக்ஸும் எஸ் அப்படி மாறி மாறி கொடுத்துருக்காங்க என குறிப்பிட்டால் NEARER என்பது யாது? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். அதாவது ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்து அதற்கு ஒரு குறியீட்டு மொழியில் கொடுத்துருக்கு, இன்னொரு வார்த்தை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எஸ் அப்படிங்கிற எழுத்துக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆங்கில எழுத்துக்கள் வரிசையை பாருங்கள். A to Zல உங்களுக்கு எஸ்ஸுக்கு முந்தைய எழுத்து, இப்போ எஸ்ஸுக்கு முந்தைய எழுத்து தானே ஆர் வரும், அதுக்கு பதிலாக ஆர் கொடுத்துருக்காங்களா? எஸ்ஸோட முந்தைய எழுத்து ஆர். அப்போ ஒய்யோட முந்தைய எழுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? எக்ஸ். அடுத்து எஸ்ஸோட முந்தைய எழுத்து ஆர். டீயோட முந்தைய எழுத்து, அதாவது டீயோட முந்தைய எழுத்து எஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போது ஈக்க முந்தைய எழுத்து டி, எம்மோட முந்தைய எழுத்து எல். அதாவது இந்த குறியீட்டு மொழி எப்படி குறிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் முந்தைய ஆங்கில எழுத்து குறிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஆங்கில எழுத்துக்கு நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோட முந்தைய ஆங்கில எழுத்து என்ன வரும்? எம் வரும். ஈயோட முந்தைய ஆங்கில எழுத்து டி. ஏயோட முந்தைய ஆங்கில எழுத்து என்ன வரும்? ஏக்கு முந்தைய ஆங்கில எழுத்துங்கும் போது நம்ம ரிவர்ஸில் எடுக்கும்போது இசட் தான் வரும். அப்போ ஏக்கு முந்தைய ஆங்கில எழுத்து இசட். ஆரோட முந்தைய ஆங்கில எழுத்து கியூ. ஈக்கு டி. அப்போ அடுத்து ஆருக்கு கியூ. கரெக்டா? அப்போது MDZQDQ இங்கே இருக்கா? இதுதான் சரியான விடை. ரெண்டாவது கொஷின் பாருங்கள். SHOOT என்பது TIPPU எனில் LEAVE என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்கள், போன கொஷினில் எப்படி பார்த்தாங்க அப்படின்னாக்கி முந்தைய ஆங்கில எழுத்து எழுதணும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். எஸ்ஸுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அதாவது எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரும்? அடுத்த எழுத்து. எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து என்ன வரும்? தொடர்ச்சியான எழுத்து டி வரும். ஹெச்சுக்கு அடுத்த எழுத்து ஐ. ஓக்கு அடுத்த எழுத்து பி, அப்படி தானே? ஓக்கு பி. டீக்கு அடுத்த எழுத்து யூ. அதாவது லாஸ்ட் சம்மில் எப்படி முந்தைய எழுத்து கொடுத்தாங்களோ இந்த சம்மில் தொடர்ச்சியான எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ லீவுங்கிற வேர்டுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா? எல்லோட முந்தைய எழுத்து என்ன? எல்லோட நெக்ஸ்ட் எழுத்து, அடுத்த எழுத்து என்னது? எம். ஈயோட அடுத்த எழுத்து எஃப். ஏயோட அடுத்த எழுத்து பி. வியோட அடுத்த எழுத்து டபிள்யூ. ஈயோட அடுத்த எழுத்து எஃப். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். MFBWF இங்கே இருக்கா? இதுதான் சரியான விடை. மூன்றாவது சம் பாருங்க. GEMங்கிறது 5ன்னு குறிச்சிருக்காங்க. TIGன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வினாக்கள் ஏற்கனவே என்ன டைப்ஸில் கேட்பாங்க நாம் பார்த்துருக்கோம். அதாவது குறியீட்டு மொழியில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வர்க்க எண், கன எண், கூடுதல் ஏதாவது ஒரு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன டைப்னு கண்டுபிடிப்போம். இப்போ GEMங்கிறத 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த எண்கள், ஆங்கில எழுத்துக்கள் எந்த எண்கள் வரிசையில் இருக்கோ அந்த எண்களை கூட்டியோ கழித்தோ நமக்கு 5 வருதான்னு நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது GEM அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஜியோட உங்களுக்கு எண் எத்தனை? 7. ஈயோட என்னது வரும்? 5. எம்முக்கு என்ன வரும்? 14. அப்படி தானே? எம்முக்கு என்ன வரும்? 13. அப்படி தானே? அப்போ என்ன வரும்? 13 7 20. 20 5 கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது? 25. 25ஓட வர்க்க மூலம் உங்களுக்கு என்னது? 5. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? 25ஓட வர்க்க மூலம் உங்களுக்கு 5. அப்போ உங்களுக்கு TIG உங்களுக்கு என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டீயோட எண் என்னது? 20 கூட்டல் ஐயோட உங்களுக்கு எண் என்னது? 9
கூட்டல் ஜியோட எழுத்து 7. அப்போ என்ன வரும் 29 29 கூட்டல் 7 உங்களுக்கு 36. 36ஓட வர்க்கமூலம் உங்களுக்கு என்னது 6. அப்போ இதோட சரியான விடை என்னது 6. நான்காவது சம் பாருங்கள். இந்த சம் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், BOMBAY பாம்பே என்பது MYMYன்னு குறிச்சிருக்காங்க அப்படி தானே. என குறிப்பிட்டால் KERALA என்பது குறிப்பிடப்படும் விதம் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். இப்போ பாம்பே அப்படிங்கிறது MYMY, அதாவது எம்ங்கிற எழுத்தும் இந்த வார்த்தையில் இருக்குது, ஒய்ங்கிற எழுத்தும் இந்த வார்த்தையில் இருக்கு. அதாவது MY மூன்றாவது எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும், அதாவது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு 6 எழுத்துக்கள் இருக்கு அப்படி தானே. பாம்பேங்கிறது மொத்தம் எத்தனை எழுத்து BOMBAY. பாம்பேங்கிறது 1 2 3 4 5 6. மூன்றாவது எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரே மாதிரி MYன்னு எழுதியிருக்காங்க அப்படி தானே. இப்போது நீங்கள் இந்த வார்த்தையை பாருங்கள், KERALA 1 2 3 4 5 6. நம்ம இங்கேயும் அதே மூன்றாவது எழுத்தையும் ஆறாவது எழுத்தையும் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் RA. புரியுதா? அப்போ இதுதான் உங்களுக்கு சரியான விடை. ஐந்தாவது சம் பாருங்க. WORK ஒர்க் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து WOMEN என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த நம்பர் மாதிரி கொடுத்துருந்தாலே நீங்கள் A to Z தான் எழுதணும். அந்த A to Z வந்து 1 to 26 கொடுத்துருக்காங்களா, அதனால் 26 to 1, அதாவது ஏலேருந்து 1 ஸ்டார்ட் பண்ணி Z 26 முடிச்சிருக்காங்களா, அல்லது Z 1 ஸ்டார்ட் பண்ணி A 26 முடிச்சிருக்காங்களா, நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு லெட்டரை பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுத்து டபிள்யூன்னு இருக்குது. இந்த டபிள்யூங்கிற எழுத்து 4ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படி தானே. ஆனால் 41, இப்போ 2 டிஜிட்டை நம்ம எடுக்கும்போது 41 அப்படி வராது. இப்போ 4ன்னு ஸ்டார்ட் பண்ணதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா இசட்டுங்கிற எழுத்தை தான் உங்களுக்கு 1ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் 1 2 3 4. அப்போ டபிள்யூங்கிற எழுத்துக்கு 4. அடுத்து பாருங்கள் ஓங்கிற எழுத்துக்கு எத்தனை 12 கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஆறுங்கிற எழுத்துக்கு 9. கேங்கிற எழுத்து 16. அப்போது அந்த ஆர்டர் வரிசையிலேயே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் உமன் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு என்னது உமன் W வந்து 4, ஓங்கிற எழுத்து 12, அடுத்து எம்ங்கிற எழுத்துக்கு 14, அடுத்து ஈங்கிற எழுத்துக்கு 22, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எண்ணுங்கிற எழுத்துக்கு 13. அதாவது பாருங்க 41 21 42 21 3. அப்போ இதோட சரியான விடை இங்கே இருக்கா, ரொம்ப ஈஸியாக இருக்கா. அடுத்த சம் பாருங்க. BABY 60ன்னு கொடுத்துருக்காங்க. CHILD என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி வந்தால் கூடுதல் வர்க்கம் கணம் அந்த டைப்பில் தான் கேட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து BABY என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட எழுத்து எத்தனை, பியோட எழுத்து ஆங்கில எழுத்தோட எண் 2, அடுத்து ஏக்கு வந்து 1, பிக்கு பழையபடி 2, அடுத்து ஒய்க்கு வந்து 25. இதை கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது 25 2 1 5, அதாவது 30ங்கிற நம்பர் வருதா. அப்போ 30ன்னு வர்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க 30 பெருக்கல் 2 உங்களுக்கு என்னது 60. சரியா. அடுத்து நம்ம இதே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைல்டுக்கு கண்டுபிடிக்கணும். CHILD. சரியா. சியோட எண் 3, ஹெச்சோட எண் எத்தனை 8, ஐயோட எண் 9. சரியா 9. அடுத்து எல்லுக்கு 12 கூட்டல் டிக்கு வந்து 4. அப்போ கூட்டும்போது உங்களுக்கு இதையெல்லாம் சேர்த்து 12 4 16 24 என்ன வருது உங்களுக்கு 36 வருது. இதை கூட்டும்போது என்ன வருது 36. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 36ஐயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 72. இதுதான் சரியான விடை. 7வது சம் பாருங்கள். RAMங்கிறது 5 எனில் ROM என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 5ங்கிற ஒரு சிறிய நம்பர் வந்திருக்கிறதுனால கூடுதல் வர்க்கம் கணம் அப்படி ஏதாவது ஒரு டைப்பில் இருக்கான்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ராம்
ஏஎம். ராம்க்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ராம். ஆரோட எழுத்து என்னது? எண் என்னது? 18. ஏயோட எண் 1. எம்மோட எண் 13. எம்மோட எண் எத்தனை? 13. அப்படி தானே? அப்போ என்ன வரும்? இதை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும்னாக்கி 32. 18 1 19, 19 13 32. ஆனால் உங்களுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்களா? 3 2ன்னு இருக்கிறதுனால இந்த நம்பரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 கூட்டல் 2ன்னு என்ன செஞ்சுருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? உங்களுக்கு 5ங்கிற விடை வரும். அப்போ ராம். ROM. ஆருக்கு என்ன எண் வரும் உங்களுக்கு? 18. ஓவுக்கு உங்களுக்கு என்ன எண் வரும்? 15. எம்முக்கு 13. இதை உங்களுக்கு கூட்டும்போது என்ன வரும்? 18 + 15 கூட்டல் 13. உங்களுக்கு இதை கூட்டும்போது 46. அப்போ 46ங்கிறத என்ன செய்யணும்? 4 கூட்டல் 6 10. அப்படி தானே? ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்கள். 6 1 4 5ங்கிற சிங்கிள் டிஜிட், அதாவது ஒன்றிலக்கம் எண்களாக தான் மட்டும் இருக்குது. ஈரிலக்க எண்கள் எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி இந்த 1ஐயும் 0வையும் கூட்டினா உங்களுக்கு 1ங்கிற ஆன்சர் கிடைக்குமா? இதுதான் சரியான விடை. இந்த சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணுங்கிறது 9, ஈங்கிறது 8, ஓங்கிறது 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 7னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன பாட்டர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 9, NINE 9. புரியுதா? அதோட ஆங்கில வார்த்தை 9க்கு என்னது? முதல் எழுத்து N. ஈக்கு EIGHT 8. 8ங்கிறது இ முதல் வார்த்தை. 1க்கு ONE 1. அப்போ ஓங்கிறது முதல் வார்த்தை. அப்போ 7க்கு என்ன வரும்? 7ங்கிறது SEVEN 7. 7க்கு அப்போ என்ன வரும்? எஸ் தான் வரும். இதுதான் சரியான விடை. 9வது சம் பாருங்க. ஏபிசிங்கிறத 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? டிஇஎஃப்ங்கிறத 120ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஇஎஃப்ங்கிறது ஒரு பெரிய எண்ணாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிஹெச்ஐ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏபிசிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏயோட எண் என்னது? 1. பியோட எண் என்னது? 2. சியோட எண் 3. அதாவது ஆனால் உங்களுக்கு வந்து 6 வந்திருக்கு. ஆனால் டிஇஎஃப்ங்கிறதுக்கு உங்களுக்கு 120 வந்திருக்கு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஇஎஃப்ஐயும் நீங்கள் போட்டுக்கங்க. கூட்டியிருக்காங்களா, கழிச்சிருக்காங்களா, பெருக்கியிருக்காங்களா நம்ம பார்க்கலாம். டியோட எண் 4, ஈயோட எண் உங்களுக்கு 5, எஃப்போட எண் வந்து உங்களுக்கு 6. அப்படி தானே? ஆனால் இங்கே பாருங்கள், 4 5 20, 20க்கு 2 120. அப்போ இந்த நம்பர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருக்கியிருக்காங்க. 4 5 20, 20க்கார் என்னது? 120. அப்போ இங்கே என்ன வரும்? 1 2 2, ஈர் 3 6. சரியா வருதா? அப்போ இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? பெருக்கியிருக்காங்க. அப்போது ஜிஹெச்சுக்கு என்ன வரும்? GHI. ஜியோட எண் 7, ஹெச்சோட எண் 8. அப்படி தானே? ஐயோட எண் 9. அப்போது 7 8 9. இதை பெருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்கி 7 8 56. 56க்கு 9, 6 9 54, மீதி 5. அடுத்து என்ன வரும்? 5 9 45, 45க்கு 5 50. அப்படி தானே? 504. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 504. 10வது சம் பாருங்க. CODEங்கிறது 3. அதாவது கூட்டினாலோ பெருக்கினாலோ என்ன வரும்? ஆனால் ஒரு சிறிய நம்பர் கொடுத்துறதுனால இது கண்டிப்பாக வர்க்க மூலம் அல்லனா கன மூலமாக தான் இருக்கணும். அடுத்து ANTON என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது CODக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். சிக்கு என்ன வரும்? 3 வரும். ஓக்கு என்ன வரும்? 15. கூட்டல் டிக்கு என்ன வரும்? 4. கூட்டல் ஈக்கு என்ன வரும்? 5. இதை உங்களுக்கு கூட்டும்போது என்ன வரும்? 15க்கு 5 20, 24 23 27. 27ங்கிறது 27ஓட கனமூலம் எத்தனை? உங்களுக்கு 3. 27இன் கனமூலம் உங்களுக்கு என்னது? 3. அப்படி தானே? அப்போ இதே மெத்தடில் தான் என்னது இருக்குது? ANTON. ஏயோட எண் 1. அப்போ எண்ணோடது எண்ணுங்கிறது எத்தனை வரும்? 14. எண்ணுங்கிறது என்னது? 14. அடுத்து டீயோடது 20. ஓவோட எழுத்து 15. ஓக்கு என்னது? 15. எண்ணுக்கு 14. அப்போது நீங்கள் இதை கூட்டும்போது என்ன வரும்?
14 14 28 48 அப்போ 49 + 15 உங்களுக்கு 64. 64ஓட கனமூலம் உங்களுக்கு 4. அப்போ 4ங்கிறது உங்களுக்கு சரியான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எண்ணெழுத்து குறியிடல் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எண்ணெழுத்து குறியிடலில் நீங்கள் அந்த மாதிரி சம்ஸ் வந்த உடனே நீங்கள் செய்யக்கூடியது கொஷின் பேப்பர் வந்த உடனே A to Z எழுதி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 26, அடுத்து இசட்டில் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி A 26 முடியக்கூடிய எண்கள் எழுதி வச்சுட்டாலே போதும். நீங்கள் ஒரு வாட்டி எழுதி வச்சுட்டாலே நிறைய சம்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NK ஹோம் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.